அன்னைக்கு பொழுது ரொம்பவும் பிரகாசமா விடிஞ்சது. காலையில சீக்கிரமா கண் வச்ச பறவைகள் எல்லாரும் உணவு தேட பறந்து போனாங்க. அதே சமயம் ராணா குருவியும் சோனா குருவியும் தங்களோட வீட்டுல கண் வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. சோனா, இன்னைக்கு நான் மரக்கட்டைகளை சேகரிக்க பக்கத்து காடு வரைக்கும் போறேன். இப்பவே கிளம்பினாதான் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியும். குக்குவோட அப்பா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, என்னன்னா குக்கு எழுந்திருச்சிருவா. அப்புறம் அவனும் உங்க கூட வரேன்னு அடம் பிடிப்பான். நேத்து கூட இப்படிதான், நீங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். சோனா, இந்த காட்டுக்குள்ளேயே மரம் வெட்டுற மாதிரி இருந்தா நான் குக்குவை அழைச்சிக்கிட்டு போயிடுவேன். இங்க இருந்து ரொம்ப தூரம் போகிறதால தான் அவனை என்னால அழைச்சிக்கிட்டு போக முடியல. இன்னைக்கு நான் சீக்கிரமா திரும்பி வந்துட்டேன்னா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வருவோம். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு கோடாரியை தூக்கிட்டு புறாவை பார்க்க பறந்து போச்சு. ராணா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. சரி சரி, லேட்டானதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நாம கிளம்ப இன்னும் லேட் ஆயிடும். சீக்கிரமா கிளம்பு. பிறகு புறாவும் ராணா குருவியும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு பக்கத்து காட்டுக்கு போய் சேர்ந்த இவங்க அங்க இருந்த காஞ்ச மரங்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. ராணா குருவியும் புறாவும் இப்படி மரம் வெட்டின சத்தம் அந்த காட்டோட ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்டுச்சு. காலுஜி, நம்ம காட்டுல யாரோ மரத்தை வெட்டுற சத்தம் கேக்குது. கோரி, காலையில இவ்வளவு சீக்கிரமா வந்து மரத்தை வெட்டுறாங்கன்னா கண்டிப்பா இவங்க நம்ம காட்டை சேர்ந்த பறவைகளா இருக்க மாட்டாங்க. பக்கத்து காட்டுல இருந்து தான் வந்திருக்கணும். இரு, அது யாருன்னு போய் பார்த்து அவங்கள விரட்டி விட்டுட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காக வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. நிப்பாட்டு நிப்பாட்டு, யாரு நீங்க? யார கேட்டுக்கிட்டு இங்க உள்ள மரத்தை வெட்டுறீங்க? நாங்க போன மாசம் கூட இங்க இருந்து மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனோம். ஆமா, காட்டுல உள்ள மரங்களை வெட்டுறதுக்கு நாங்க யார கேட்கணும்? இங்க பாருங்க, இந்த பகுதியில் உள்ள எல்லா மரமும் எங்களோடது. எங்களை கேட்காம இங்க உள்ள மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது. அதையும் மீறி வெட்டினீங்கன்னா வெட்டனா என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? புறா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. நாம இங்க மரம் வெட்ட தான் வந்தோம், சண்டை போட வரல. நாம வேற பக்கம் போய் நமக்கு தேவையான மரத்தை வெட்டிப்போம். இங்க உள்ள மரத்தை வெட்ட வேண்டாம். ராணா குருவி புறாவை இப்படி சமாதானப்படுத்தி வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. இந்த சமயத்துல கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. காலுஜி, யாரு யாரு இங்க வந்து மரத்தை எல்லாம் வெட்டினது? பக்கத்து காட்டுல இருந்து ஒரு புறாவும் ஒரு குருவியும் வந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்பதான் சத்தம் போட்டு அவங்க 2 பேரையும் விரட்டி விட்டேன். காலுஜி, நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பறவைகள் இங்க வந்து மரம் வெட்ட வந்தாங்கன்னா அவங்க வெட்டி முடிக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணணும். அவங்க வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த மரத்துண்டுகளை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். கோரி, உன்னோட ஐடியாவை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போகுது. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் பறந்து போனதும் ராணா குருவியும் புறாவும் ஒரு பெரிய காஞ்சி போன மரம் இருக்கிறத பார்த்தாங்க. ராணா, இது நல்ல பெரிய மரம். ஆனா இப்படி ஒரு மரத்தை நான் இது வரைக்கும் நம்ம காட்டுல பார்த்ததே இல்ல. புறா, இந்த மரம் புதுசா தான் இருக்கு. நான் கூட இந்த மரத்தை நம்ம காட்டுலன்னு இல்ல, எங்கேயுமே பார்த்தது இல்ல. சரி சரி, நாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். வந்த வேலையை ஆரம்பிப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, அப்பா இன்னைக்கும் மரம் வெட்ட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. குக்கு, கவலைப்படாத, நம்ம 3 பேரும் இன்னைக்கு அப்பா மரம் வெட்டுற இடத்துக்கு போவோம். அப்படி போனா அவங்களுக்கும் அது சர்ப்ரைஸா இருக்கும். அம்மா, அப்பா எங்க போய் மரம் வெட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். புறாவுக்குள்ளும் அப்பாவும் பேசிக்கிறத வச்சு அந்த இடம் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டுட்டு குழந்தைகள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. இந்த சமயத்துல ராணா குருவியும் புறாவும் தங்களுக்கு தேவையான அளவுக்கு மரக்கட்டைகளை வெட்டி முடிச்சிருந்தாங்க. இவங்க தன்னோட காட்டுக்கு கிளம்ப நினைக்கிற சமயத்துல சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போய் சேர்ந்துடுச்சு. அப்பா அப்பா, உங்களை பார்க்க நாங்களே வந்துட்டோம். தன்னோட குழந்தைங்களை இந்த இடத்துல பார்ப்போம்னு ராணா குருவி எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அது தன்னோட குழந்தைங்களை ரொம்பவும் சந்தோஷத்தோட தூக்கி அணைச்சிக்கிச்சு. உங்களை இங்க பாப்போன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோனா, நாங்க இங்கதான் இருக்கோம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீங்க எங்க போய் மரம் வெட்டுவீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ராணா, இங்க பக்கத்துல ஒரு அருவிக்கரை இருக்கு. பாக்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கும். இப்ப அங்க போனா பழங்களும் கிடைக்கும். சரி, எல்லாரும் வாங்க, நாம அந்த அருவிக்கரைக்கு போயிட்டு வருவோம். ராணாஜி, இந்த மரக்கட்டைகளை என்ன பண்றது? இதையும் நீங்க தூக்கிட்டு வரணுமா? இல்ல இல்ல, இந்த மரக்கட்டைகள் இங்கேயே இருக்கட்டும். நாம திரும்பி போறப்ப இத வந்து எடுத்துக்கிட்டு போகலாம்.
இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு மரக்கட்டைகளை அங்கேயே வச்சுட்டு அருவிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க அருவிக்கரையில கொஞ்ச நேரம் உட்காந்து ஆனந்தமா காத்து வாங்கினாங்க. பிறகு அங்க உள்ள இனிப்பான பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய பசிய போக்கிட்டாங்க. குக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு சின்ன வயசா இருக்கிறப்ப எங்க அப்பா என்னை இந்த இடத்துக்கு நிறைய தடவை அழைச்சிக்கிட்டு வந்திருக்காரு. அப்பா நீங்க எங்க கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி உங்க அப்பாவும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்களா? குக்கு, உங்க அப்பான்னு இல்ல, எல்லாருமே உங்க குழந்தைகிட்ட அன்பா தான் இருப்பாங்க. சரி சரி, பேசுனது போதும், வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அப்பதான் இருட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியும். இப்படி பேசிக்கிட்ட எல்லாரும் பிறகு மரக்கட்டைகள் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. ஆனா இவங்க போனப்ப அந்த இடத்துல மரக்கட்டைகள் இல்ல, அதை யாரோ ஏற்கனவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. ராணாஜி, நாம இங்க வச்சுட்டு போன மரக்கட்டைகளை யார் எடுத்துட்டு போயிருப்பா? ராணா, எனக்கு என்னவோ அந்த காகத்து மேலதான் சந்தேகமா இருக்கு. நம்மள விரட்டி விட்ட காகம் தான் இந்த மரக்கட்டைகளையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். சரி, அப்பனா எல்லாரும் வாங்க, அது வீடு இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கும், அங்க போய் பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க எல்லாரும் பிறகு காலுக்காகத்தோட வீட்டை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போனவங்க ஒரு வீட்டுக்கு முன்னால மரக்கட்டைகள் இருக்கிறத பாத்துட்டாங்க. உடனே எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனாங்க. காகமே, இந்த மரக்கட்டையை நாங்க தான் வெட்டி வச்சிருந்தோம். இதை எதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க? ஆமா, உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இந்த பகுதியில் உள்ள எல்லா மரமும் எங்களுக்கு தான் சொந்தம். அதை நாங்க மட்டும்தான் வெட்டுவோம். அடுத்தவங்களோட பொருளை இப்படி அனுமதி இல்லாம தூக்கிட்டு வர்றது நல்ல பழக்கம் கிடையாது. இவங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த கோரிக்காகவும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. இங்க பாருங்க டீச்சர், எது நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்க ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மரக்கட்டை மேல கைய வச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் என்ன நடக்கும்னு. இதோ இப்பவே நான் இந்த மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு போவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. புறான்னா, இந்த கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட காங்கள் கிட்ட இருந்து இந்த மரக்கட்டைகளை நாம எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தா இவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். வாங்க இந்த மரக்கட்டைகளை இங்கேயே விட்டுட்டு நம்ம போயிடுவோம். விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. பிறகு சோனா குருவியோட பேச்சை கேட்ட இவங்க எல்லாரும் அங்க இருந்து பறந்து போனாங்க. பயந்து போயிட்டாங்க, எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. காலுஜி, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்ம காடுன்னு இல்ல, பக்கத்து காட்டுல இருந்து வர பறவைகள் கூட நம்மளை பார்த்து பயந்து போய் ஓடிடுவாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் 2 பேர் அங்க வந்தாங்க. ஆமா, இந்த மரக்கட்டைகள் யாரோடது? இந்த மரக்கட்டைகள் எங்களோடது, இதுல வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படியா? அப்படின்னா இந்த மரத்தை வெட்டினது நீங்க தானா? ஆமா, நாங்க தான் வெட்டினோம். எங்களுக்கு இந்த மரக்கட்டைகள் தேவைப்பட்டுச்சு, அதனால நாங்க வெட்டி எடுத்துக்கிட்டோம். ஆஹா, இந்த மாதிரி இதுவரைக்கும் எங்க கிட்ட யாரும் உண்மையை ஒத்துக்கிட்டதே கிடையாது. இப்படி சொன்ன அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பிறகு மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரும் வாங்க, இந்த 2 காகங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உடனே அங்க இருந்த போலீஸ் வந்து காங்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணினாங்க. ஐயா, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? எதுக்காக எங்களை கைது பண்றீங்க? இந்த காஞ்சி போன மரத்தை வெட்டினது ஒரு தப்பா? சாதாரண மரத்தை வெட்டலாம், ஆனா சந்தன மரத்தை வெட்டக்கூடாது. அது பெரிய தப்பு. இதுக்காக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இப்படி சொன்ன அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பிறகு காங்களை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாரு. இதே சமயத்துல தங்களுடைய காட்டுக்குள்ளேயே ஒரு காஞ்சு போன மரம் இருக்கிறத பார்த்த பறவைகள் அங்க போய் உட்கார்ந்தாங்க. ராணாஜி, அங்க பாருங்க, நம்ம காட்டுக்குள்ளேயே நல்ல காஞ்சு போன மரம் இருக்கு. நாம இதை வெட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆமா, இங்க நாம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. நம்மள யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. இப்படி பேசிக்கிட்ட இவங்க அங்கிருந்து காஞ்சி போன மரத்தை சந்தோஷமா வெட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டுல இருந்த ஸ்கூல்ல நீண்ட கோடை விடுமுறைக்கு அப்புறம் இன்னைக்குதான் ஸ்கூல் திறக்க போகுது. அதனால குழந்தைகள் எல்லாம் அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எழுந்திரிச்சாங்க. ஜக்கு கூட அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டான். ஆனா அவன் சீக்கிரமா எழுந்திரிச்சது ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இல்ல, ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்காக. இந்த கோடை விடுமுறையில அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஜக்கு எதையும் எழுதவே இல்லை. அதனால்தான் ஜக்குவுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்படி எழுந்திரிச்ச ஜக்கு தன்னோட ஸ்கூல் பேக்கை இழுத்துக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போனான். இப்படி இழுத்துட்டு போன தன்னோட ஸ்கூல் பேக்கை அந்த ரூம்ல அடுக்கியிருந்த சாக்கு மூட்டைக்கு பின்னால மறைச்சு வச்சுட்டான். பிறகு எழுந்திரிச்ச கோரிக்காகவும் ஜக்குவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவசர அவசரமா லஞ்சை தயார் பண்ணுச்சு.
ஜக்கு, இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு. அம்மா, என்னோட ஸ்கூல் பேக்கை காணோம். என்னடா ஜக்கு, உன்னோட ஸ்கூல் பேக்கை நேத்து தானே நான் எடுத்து இந்த இடத்துல வச்சேன். இப்ப அது எங்க போச்சு? என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? இப்ப ஸ்கூல் பேக் இல்லாம நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? சரி விடுங்க, இன்னைக்கு ஸ்கூல் பேக்கை தேடி எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன். டேய் ஜக்கு, 2 மாசம் லீவ் விட்டுட்டு இன்னைக்கு தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கே போகலன்னு சொன்னா எப்படிடா? அம்மா, நான் என்ன வேணும்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றேன்? ஸ்கூல் பேக் இல்ல, அதனால நான் ஸ்கூலுக்கு போகல. இதே சமயம் சோனாக்குருவியோட வீட்டுல சோனாக்குருவியோட பொண்ணு பியூட்டி தன்னோட அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தது. அம்மா, என்னம்மா நீ? ஸ்கூலுக்கு மணி ஆயிடுச்சு, சீக்கிரமா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வா. பியூட்டி, ஒரு நிமிஷம் இரு, இதோ எடுத்துட்டு வந்துடுற. சொன்ன மாதிரியே சோனாக்குருவி சீக்கிரமாவே பியூட்டியோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. பியூட்டி, இவ்வளவு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் அங்க என்னடி பண்ண போற? அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. அவங்கள எல்லாம் போய் பார்க்கணும். அப்புறம் நான் லீவுல பாட்டி வீட்டுக்கு போனதையெல்லாம் அவங்க கிட்ட கதையா சொல்லணும். ரீட்டா டீச்சர் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் நான் முடிச்சு வச்சுட்டேன். அதையெல்லாம் அவங்க கிட்ட காட்டி வெரி குட் வாங்கணும். சரி சரி, நீ லஞ்ச் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. பிறகு பியூட்டி தன்னோட ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு பறந்து போச்சு. இன்னைக்கு இப்படி பறந்து போறப்ப பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. அதோட மனசுல ஒரு இனம் புரியாத உற்சாகம் இருந்துச்சு. இப்படி போன பியூட்டி நேரா கோரிக்காக வீட்டுக்கு போச்சு. ஆண்டி, ஜக்கு எங்க? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? ஜக்கு, ஜக்கு, இங்க வெளியில வாடா, உன்னை பார்க்க பியூட்டி வந்திருக்கா பாரு. வீட்ல இருந்து வெளியில வந்த ஜக்குவுக்கு பியூட்டிய பார்த்ததும் கோபம் வந்துருச்சு. பியூட்டி, உன்னை யாரு இங்க வர சொன்னது? ஸ்கூலுக்கு போகணும்னா நேரா போக வேண்டியது தானே. இங்க எதுக்காக வந்த? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, நீ மட்டும் போ. ஜக்கு, 2 மாசம் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. இன்னைக்கே வரலன்னா எப்படி? ஆண்டி, ஜக்கு எதனால இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? பியூட்டி, நேத்து வரைக்கும் எங்க வீட்ல இருந்த அவனோட ஸ்கூல் பேக்க இன்னைக்கு காலையில இருந்து காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. ஜக்கு, ஸ்கூல் பேக்க காணோம்னு தான் நீ வரலன்னு சொன்னியா? வீட்டை விட்டு ஸ்கூல் பேக் எங்க போயிடும்? இரு, நான் வந்து எடுத்து தரேன். இப்படி சொன்ன பியூட்டி ஜக்குவோட வீட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துச்சு. இங்க பாரு பியூட்டி, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அது எங்கேயும் இல்ல. உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, நீ சீக்கிரம் கிளம்பு. இருடா ஜக்கு, இன்னும் ஒரு ரூம் பாக்கி இருக்கு, அதையும் பாத்துறேன். இப்படி சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போன பியூட்டி சாக்கு மூட்டைக்கு பின்னால ஜக்கு மறைச்சு வச்சிருந்த ஸ்கூல் பேக்கை வெளியில எடுத்துருச்சு. ஸ்கூல் பேக்கை வெளியில எடுத்த பியூட்டிக்கு சிரிப்பா வந்துச்சு. கோரி ஆண்டி, ஜக்குவோட ஸ்கூல் பேக் எப்படி சாக்கு மூட்டைக்கு பின்னால அதுவா போகும்? யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டி, இதை யாரு மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அது வேற யாரும் இல்ல, என் பையன் பண்ணின வேலையா தான் இருக்கும். டேய் ஜக்கு, சீக்கிரமா ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு பியூட்டி கிட்ட கிளம்பு. ஜக்குவுக்கு இப்ப நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி ஆகணும்ன்ற நிலைமை வந்துருச்சு. உடனே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. அம்மா அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுல இருக்கிறேம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேம்மா. ஜக்கு, அப்படி சொல்லாத. 2 மாசத்துக்கு அப்புறம் நாம நண்பர்கள் எல்லாரையும் பார்க்க போறோம். அவங்க கிட்ட எல்லாம் பேசினா ரொம்ப ஜாலியா இருக்கும். நீ என் கூட கிளம்பி வா. உடனே வேற வழி இல்லாத ஜக்கு ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு பியூட்டி கூட ஸ்கூலுக்கு கிளம்பி போனான். ஜக்கு, ரீட்டா டீச்சர் லீவுல செய்ய சொல்லியிருந்த அசைன்மெண்ட் எல்லாம் செஞ்சிட்டியா? இன்னும் எழுதவே இல்லடா, அதனாலதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு நினைச்சேன். இந்த லூசு பியூட்டி எங்க வீட்டுக்கு வந்து என்ன ஸ்கூலுக்கு அழைச்சுக்கிட்டு வந்துட்டா. அசைன்மெண்ட் எழுதாததை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரீட்டா டீச்சர் என்னை இன்னைக்கு எப்படியும் அடிக்க போறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப புல்புல் டீச்சர் அங்க வந்தாங்க. இங்க பாருங்க பசங்களா, உங்க ரீட்டா டீச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. எல்லாரும் சத்தம் போடாம ஏதாவது ஸ்கூல் ஒர்க் இருந்தா மதியம் வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம். இப்படி சொல்லிட்டு புல்புல் டீச்சர் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு இவங்க எல்லாரும் லீவ் நாள்ல எங்க போனாங்க, என்னென்ன வாங்கினாங்கன்னு ரொம்பவும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல லஞ்ச் பெல் அடிச்சது.
பிறகு இவங்க எல்லாரும் தங்களுடைய லஞ்ச் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, நீ ரீட்டா டீச்சர் கொடுத்த எந்த அசைன்மெண்ட்டுமே செய்யலையா? ஆமாம் பியூட்டி, எதுவுமே செய்யல. சரி வா, நாம இப்ப வீட்டுக்கு போறப்ப அருவி பக்கத்துல உட்கார்ந்து உன்னோட அசைன்மெண்ட்டை நாங்க ஆளுக்கு கொஞ்சமா எழுதி கொடுக்கறோம். பிறகு சாப்பிட்டு முடிச்ச இவங்க 4 பேரும் அருவிக்கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்கு தன்னோட நோட்டை எடுத்து ஆளுக்கு ஒன்னா அவங்க கிட்ட கொடுக்க எல்லாருமா அசைன்மெண்ட்டை எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி எழுத ஆரம்பிச்ச இவங்க சீக்கிரமாவே எழுதி முடிச்சிட்டாங்க. ஜக்குவோட மனசுல இப்ப பெரிய நிம்மதி இருந்தது. பியூட்டி, எனக்கு இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு எந்த பயமும் இல்ல. இனிமே தைரியமா சந்தோஷமா ஸ்கூலுக்கு வருவேன். ஜக்கு, ஸ்கூல்ல நமக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா அதை விளையாட மட்டுமே பயன்படுத்திக்க கூடாது. விளையாட்டுக்கு இடையில ஸ்கூல்ல கொடுத்த வேலையையும் நம்ம செஞ்சு முடிச்சாகணும். பியூட்டி, நீ சொல்றது உண்மைதான். இனிமே நானும் உங்களை மாதிரி ஸ்கூல்ல கொடுத்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாட ஆரம்பிப்பேன். அப்புறம் எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனேன். முதல் நாள் எப்படிடா இருந்துச்சு? அம்மா, நல்ல வேலை பியூட்டி என்ன ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு போச்சு. இன்னைக்கு நடந்தது எல்லாமே ரொம்ப நல்லாவே நடந்தது. என்னோட நண்பர்கள் எல்லாம் எனக்கு அசைன்மெண்ட் எழுத உதவி பண்ணினாங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக பயப்பட மாட்டேம்மா. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. வானம் இருட்டிக்கிட்டு லேசா தூறல் போட ஆரம்பிச்சது. ஆனா ஜக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டான். ஜக்கு, மழை வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்லயே இரு. இல்லம்மா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். இன்னைக்கு ரீட்டா டீச்சர் கிட்ட அசைன்மெண்ட்டை கொடுத்து வெரி குட் வாங்கணும். டேய் ஜக்கு, என்னடா இது? நேத்து ஒரு மாதிரி பேசுன, இன்னைக்கு வேற மாதிரி பேசுற. அம்மா, என்னோட வேலையை நான் சரியா முடிக்கலனா தான் ஸ்கூலுக்கு போறதுக்கு பயம் வருது. எந்த ஸ்டூடெண்ட் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா முடிக்கிறானோ அவன் என்னைக்குமே ஸ்கூலுக்கு போக பயப்பட மாட்டான். நான் இனிமே ஸ்கூலுக்கு லீவ் போடவே மாட்டேன். என்னோட பாடங்களை நான் முழு மனசோட படிப்பேன். அன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்பின ஜக்கு பியூட்டியை கூப்பிடறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான். இந்த பையனை புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம ஸ்கூலுக்கு போக சொன்னா போக மாட்டேன், லீவு போடுவேன்னு சொல்றான். நாம லீவு போட சொல்ற அன்னைக்கு பிடிவாதமா ஸ்கூலுக்கு போறான். அம்மா, இங்க பாத்தீங்களா? ஜக்கு என்ன கூப்பிட வீட்டுக்கே வந்துட்டான். சரி பியூட்டி, நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போ. இப்படி ஸ்கூலுக்கு போன எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஜக்குவோட மனசுல இன்னைக்கு ரீட்டா டீச்சரை நினைச்சு எந்த பயமும் இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, நாம நம்ம வேலையை சரியா செஞ்சிட்டோம்னா டீச்சருக்கோ இல்ல நம்மளோட மேல அதிகாரிக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.